தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருங்கப்பா. என் வாழ்க்கைய நானே பார்த்துக்கிறேன். எப்போ எனக்கு உதவி தேவையோ அப்போ நானே உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். கையை நீட்டுமா. எதுக்குப்பா? நீட்டுமா சொல்றேன். அப்பா இன்னைக்கு சொல்றேம்மா, என்னைக்கு இருந்தாலும் நீ எந்த பையனை விரும்புறியோ அவன் தாம்மா உனக்கு புருஷன். என் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் அழிஞ்சாலும் நான் அவனை உனக்கு கட்டி வைப்பேன். இது இந்த அம்பலவாணனோட சத்தியம். அப்படி மட்டும் நடக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னால சொல்லாம இருக்க முடியலையே. எதுக்கடி போன உனக்கு தேவையில்லாத வம்ப? நீ ஒரு ஆர்வத்துல சொல்லுவ, கடைசியில சொதப்பல்ல வந்து முடியும். இவங்க உன்னதான் பலார்னு அறைவாங்க. நீ தான் காமெடி பீஸாச்சே, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? பேசாம வாயை மூடிட்டுரு. ஐயோ, சொல்லாம எனக்கு தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கே. ஏ பவுனு, என்ன ஈசு? என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா அதை சொல்ல முடியாம முழிச்சிட்டு இருக்க, அப்படிதானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் உன் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கிறது எனக்கே நல்லா தெரியுதே. என்கிட்ட சொல்லாம இருக்கணும்னு நினைச்சு மண்டை வெடிச்சு செத்து போயிடாத. சொல்லுடிங்கிறல்ல. எதுக்கு? நான் ஏதாவது சொல்ல போய் அது கடைசியில எனக்கே ஆப்பா வந்து முடியும். நீங்க 2 பேரும் என்ன அடிப்பீங்க, நான் காமெடி பீஸ் ஆகணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இந்த வீட்ல என்ன நடந்தா எனக்கு என்ன? நீங்களே கண்டுபிடிச்சா கண்டுபிடிங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க. பவுனு, நாங்க அடிக்கலாம் மாட்டோம். நீ என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. வேண்டா சித்தி, விட்டுருங்களேன். ஏ பவுனு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்ப சொல்லலனா தான் அடி வாங்குவேன். ஒழுங்கா சொல்லு. இந்த வீட்ல மத்தியானம் ஒரு சம்பவம் நடக்குது. அது உங்க 2 பேர்ல யாருக்காவது தெரியுமா? சம்பவமா? அப்படி என்ன பவுனு சம்பவம் நடக்குது? இந்த வீட்ல என்ன நடக்குதுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம இருக்கீங்க. அதனாலதான் இவ்ளோ பெரிய அக்கப்போர் நடந்துகிட்டு இருக்கு. சும்மா பீடிகை போடாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. அது வந்து இப்ப இழுக்காம என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? பாத்துக்கிட்டே இருங்க சித்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மீச பாலை குடிக்க வர பூனை மாதிரி திருட்டுத்தனமா அடுப்படிக்குள்ள போவாரு. அடுப்படிக்குள்ள போவாரா? அடுப்படிக்குள்ள போய் அவர் என்ன பண்றாரு? ஏன் சின்னம்மா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? சுகர் இருக்குன்னு காஃபில கூட சீனி போட்டு தரமாட்டோன்னு திருட்டுத்தனமா அள்ளி தின்றாரோ? ஐயோ, அதெல்லாம் இல்ல. அவரு வேற ஒரு விஷயம் பண்றாரு. வேற விஷயமா? ஆமா சித்தி, தினமும் திருட்டுத்தனமா அடுப்படிக்குள்ள போய் சோத்த கட்டி அந்த மலர்கிட்ட கொடுக்கறாரு. அத அந்த மலர் வாங்கிட்டு போய் மத்தியானம் சாப்பிட வெற்றிக்கு கொடுத்துட்டு வரா. இது 2-3 நாளா நடக்குது. ஆனா நீங்க தான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. எனக்கு முந்தானேத்தே தெரியும். நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா சொதப்பலானா அடிக்கிறீங்களேன்னு நினைச்சுதான் சொல்லாம விட்டுட்டேன். பவுனு, நீ நிஜமாவா சொல்ற? தினமும் மலரா வெற்றிக்கு சோறு எடுத்துட்டு போய் கொடுக்கறா? ஐயோ ஆமா சித்தி, நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? உங்க மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை.
மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பெருசு 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 வருது, அவரை கண்டுக்காம போக விடுங்க. கருத நல்லா விளைய வச்சு மருதச்சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டுல சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு. ஆத்தூருக்கு செடிச்சம்பா பாது வாங்க. பாத்தீங்களா சித்தி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி அடுப்படிக்குள்ள போறாருன்னு. இன்னும் 2 நிமிஷத்துல பாருங்க சித்தி, எப்படி கமுக்கமா உள்ள போனாரோ அதே மாதிரி கமுக்கமா வெளியே வருவாரு. சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாக செல்ல கண்ணு. அவங்க பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, யாருக்கும் தெரியாம எப்படி எடுத்துட்டு போறாருன்னு. பெருசு செய்யற காரியமா இது? இத அப்படியே எடுத்துட்டு போய் அந்த மலர்கிட்ட கொடுத்து போய் வெற்றிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாமான்னு அனுப்பி வச்சிருவாரு. இப்படித்தான் 2 பேரும் சேர்ந்து வெற்றிய மயக்க பாக்குறாங்க. அவளும் கொடுத்து ஐஸ் வச்சு அவனை அவ சொல்லுக்கு ஆட்டி வைக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நீங்க இருக்கீங்க. ஈசு எந்திரி. ஆத்தா மலரு, ஐயா, இந்தாத்தா இதை கொண்டு போய் வெற்றிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாத்தா. ஐயா, நானா? என்னத்தா வேணும்? நானா நானா நீ என்கிட்டயே கேக்குற? நீ தான் கொடுக்கணும்னு அன்னைக்கே சொன்னல. இந்தாத்தா இதுல கறி குழம்பும் சோத்துக்குள்ள 2 முட்டையும் வச்சிருக்கேன். இதை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டு வாத்தா. ஐயா, ஐயா சொன்னா கேப்பையா மாட்டையா? கொண்டு போய் கொடுத்துட்டு வாத்தா. என் பேரன் பசியில இருப்பான் தா. போதுமா போதுமா போதுமா? எம்பிட்டு பெரிய விஷயம் நடக்குது பாத்தீங்களா? இப்ப கொண்டு போய் இத வெற்றி கிட்ட கொடுத்து இந்த வீட்லயே இவதான் அக்கறையா இருக்க மாதிரி காட்டிப்பான். அப்புறம் என்ன, அவன் மனசுல தன்னால இடம் கிடைச்சிரும். வீட்டுக்குள்ள இருந்தாதான் வில்லத்தனம் பண்றோன்னு இப்ப வெளியில போய் காதல் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா சித்தி. இப்படியே விடக்கூடாது. ஈஸ்வரி, என்ன சின்னம்மா பண்ணணும்? போய் அவகிட்ட அந்த லஞ்ச் பாக்ஸை புடுங்கி கீழே போட்டு உடைச்சிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஈஸ்வரி, அவ கொண்டு போய் கொடுக்கட்டும். என்ன சின்னம்மா சொல்றீங்க? ஆமா ஈசு, அவ கொண்டு போய் கொடுக்கட்டும். நீ போய் அதே மாதிரி இன்னொரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. எதுக்கு சின்னம்மா? இன்னைக்கு அவளும் கொண்டு போய் கொடுக்கட்டும், நானும் கொண்டு போய் கொடுக்கறேன். நம்ம வெற்றி அவகிட்ட வாங்குறானா இல்ல நான் பெத்த அம்மா என்கிட்ட வாங்குறானான்னு பார்க்கலாம். அவன் பெத்த தாய முக்கியமா நினைக்கிறானா இல்ல கட்டின பொண்டாட்டிய முக்கியமா நினைக்கிறானான்னு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சிரும். போ, நீ போய் எடுத்துட்டு வா. சூப்பர், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏண்டி, நான் முழிச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே நீ வீட்டுக்குள்ள இம்புட்டு வேலை பாக்குறியா? விட மாட்டேன்டி. விடாதீங்க சித்தி, இப்பவாவது நான் சொன்னதை நம்புனீங்களே. சித்தி, இப்ப எதுக்கு அடிச்சீங்க? இந்த விஷயத்தை ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல? 2 நாளுக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னியே, அப்பவே சொல்லிருக்க வேண்டியது தானே? என்னடி நீங்க சொன்னாலும் அடிக்கிறீங்க, சொல்லலனாலும் அடிக்கிறீங்க. இப்படி எல்லாத்துக்கும் அடிச்சா நான் என்னதான் பண்றது? வெற்றி, வண்டி எதுவும் வந்ததுன்னா பாரு,
இல்லைன்னா 6 மணியை போல கடை அடைச்சிட்டு சாவி அந்த பூச்செடியில வச்சிருயா. ஆ சரிண்ணே. வரேன்யா. ஏய் அங்க பாரியா, மலர் புள்ள வந்திருக்கு. எப்படி அவங்க வரும்போதெல்லாம் லைட் எரியுது, மணி அடிக்குது? ஒருவேளை யதார்த்தமா நடக்குதா, இல்ல அப்புச்சியும் எல்லாரும் சேர்ந்து இப்படி செட் பண்றாங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. நிஜமாவே நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு வேவ்லென்த் இருக்கா? நாம ஏன் அப்புச்சி சொல்ற டெஸ்ட்டை மட்டும் பண்ணி பார்க்கணும்? நாமளாம் ஏன் எதுவும் பண்ணக்கூடாது? அப்போ இது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரிஞ்சிடும்ல. என்ன பண்ணலாம்? சரி, இப்படி பண்ணி பார்க்கலாம். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்கணும். அப்படி அவங்க நின்றுட்டாங்கன்னா மாமா சொன்ன மாதிரி வேவ்லென்த் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கண்ணுக்கு முன்னாடி அவங்க இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கண்ணை மூட வேண்டியதுதான். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 25, 26, 27, 28, 29, 30, 55, 56, 57, 58, 59, 60. காதல் 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 எப்படி இவங்க கரெக்டாக கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க? அப்போ அவங்களுக்கும் நமக்கும் நடுவில் ஏங்க, நான் பேசுறேன், பேசாம இருக்கேன், அது ஏன் விருப்பம்? என்னோட போனை நீங்க எப்படி எடுக்கலாம்? அது ஒருத்தவங்களோட பிரைவசியான விஷயம். அது கூட தெரியாம வந்து போன் எடுத்துக்கிட்டேன். ஹெல்ப் ஏதாவது வேணும்னா நானே கேட்குறேன். நீங்களாம் எதுவும் பண்ண வேணாம். சும்மா உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிக்கிறேன். என்ன விஷயமா வந்தீங்க? சாப்பாடு கொண்டு வந்தேன். நீங்க ஏங்க தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. வெற்றி, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. என்னடா பாக்குற? அம்மா உனக்கு மதிய சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. இவங்களும் கொண்டு வந்திருக்காங்கம்மா. ஓ அப்படியா?
சரி சரி பரவாயில்ல, இந்தா நீ அம்மா கொடுக்கறத வாங்கி சாப்பிடு. வாங்கிக்க. அம்மா கொடுக்கற மாதிரி வருமாடா? வாங்கிக்கன்னு சொல்றேன்ல. இவங்க தான் தினமும் கொண்டு வராங்க. இனிமே அம்மா காலையிலே கட்டி கொடுத்துருவேன். இத வாங்கிக்க. இப்ப இத வாங்கிக்க போறியா இல்லையா? வெற்றி வாங்குன்னு சொன்னேன். ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? அம்மா கிட்ட வாங்கலைன்னா கண்டிப்பா அவங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதுவே மலர் கிட்ட வாங்கலைன்னா அப்புறமா அவங்க கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கலாம். வெற்றி வாங்குன்னு சொன்னேன். அது ஏன் புள்ளன்னா ஏன் புள்ளதான். நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஏங்க ஏங்க யாரு போனா என்ன? நீ உட்கார்ந்து சாப்பிடு வெற்றி. நான் இருக்கிற வரைக்கும் நீ என் புள்ள கிட்ட நெருங்கவே முடியாதுடி. யார்கிட்ட? ஏன் இவ சோகமா வரா? அப்போ வெற்றி சித்தி கொடுத்த சாப்பாட்டை தான் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். என்னத்தா வெற்றிக்கு சாப்பாடு கொடுத்தியா? என்னத்தா சாப்பாடு கொடுத்தியா? அவன் சாப்பிட்டானா? சாப்பிட்டாருங்க ஐயா. சரிதா, நீ உள்ள போ. கொண்டு போன சாப்பாடு அப்படியே இருக்கு. அப்போ வெற்றி இத வாங்கவே இல்ல. சூப்பர். அதான் மலர் இப்படி வாடி போய் வந்திருக்கு.
பெண் மலரே, நீ கலங்காதடி. வருத்தம் நீ கொண்டால் உயிர் தாங்காதடி. வரும் சோகம், வரும் துன்பம், வரும் நாளில் அது மாறும் என எண்ணி மனம் கலங்காதடி.